Hi, this is Karthik from NEET UG Tamil. நான் உங்கள் கார்த்திக். ஸோ நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து இந்த டவுட்ஸை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன டவுட்ஸ் அதை பற்றி இந்த வீடியோ முழுக்க டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஓடுற டிஸ்பிளேல என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். பர்சனலாக வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்டது, நிறைய பேரண்ட்ஸும் கேட்டது, சார் நான் வந்து நீட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன், அதாவது நீட்ல வந்து எலிஜிபிலிட்டி மார்க்கே இல்லை சார். இப்போ என்டிஏ வந்து இது ஓபிசிக்கு வந்து 113 அப்படின்ற மாதிரியும், ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ மார்க் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி மார்க் இல்லை சார், அப்போ வந்து நான் அட்மிஷன் பண்ண முடியாதா, இல்லை கட் ஆஃப் வந்து குறைப்பாங்களா, இது மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது நீட் யூஜியை பொறுத்தவரை எப்படின்னா, நமக்கு கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது கட் ஆஃப் ரெடியூஸ்னா உங்களுடைய பாஸ் மார்க்கை வந்து குறைப்பாங்க. அது எப்போ குறைப்பாங்க, அந்த மார்க் குறைஞ்சிச்சுன்னா என்னால் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் போட முடியாது. அப்போ அந்த நீட் வந்து மார்க் குறைச்சா நான் எப்படி சார் அட்மிஷன் போடலாம்னா, அதாவது நீட்டோடைய பிஜி, ஸோ பிஜியை பொறுத்தவரையும் குறைப்பாங்க, ஆனால் யூஜியை பொறுத்தவரையும் கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் போட முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா, ஒரு மாப்பப் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து சீட் வேக்கன்சி, அதுவும் மோஸ்ட்லி வந்து பிடிஎஸ் சீட்டு தான் வந்து பிடிஎஸ் சீட் வந்து ஃபில் ஆகாது. ஸோ டென்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர். லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதே மாதிரியே வந்து இன்னொரு முக்கியமானது என்னன்னா, கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்றாங்களே, நீட் யூஜியை வச்சு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி அந்த கோர்சஸ்க்கும் கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது அந்த கோர்சஸ்க்கும் கட் ஆஃப் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா எம்பிபிஎஸ் பொறுத்தவரையும் கட் ஆஃப் ரிவைஸ் பண்ணா எம்பிபிஎஸ் அட்மிஷன் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கட் ஆஃப் வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, நீங்க சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி பிடிஎஸ் சீட்டு வேக்கண்ட் ஆச்சு அப்படின்னா பிடிஎஸ்க்கு குறைப்பாங்க. ஆனால் எம்பிபிஎஸ் பொறுத்தவரையும் ஃபெயில் ஆகிட்டீங்க நீட்ல அப்படின்னா அட்மிஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் அப்ராட்ல சொல்றாங்க, பட் அப்ராட்லயும் பண்ண முடியாது. ஆஸ் பர் என்எம்சி ரூல்ஸ் படி அப்ராடுக்கும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி மார்க் இல்லாமல் அட்மிஷன் பண்ண மாட்டாங்க. மேபி நிறைய பேர் வந்து மிஸ்கைட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ எலிஜிபிலிட்டி மார்க் இல்லாம நீங்க வந்து எங்கேயுமே அட்மிஷன் பண்ண முடியாது. அதே மாதிரியா கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. கட் ஆஃப் ரெடியூஸ் பண்ணா பிடிஎஸ்க்கும் பண்ணலாம், ஆயுஷ் கோர்சஸ்க்கும் பண்ணலாம். அதுவும் எப்போ அப்படின்னா, ஒரு தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரே ரவுண்ட்ல தான் மோஸ்ட்லி வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் என்எம்சி அப்படியே அது அப்ரூவல் கொடுத்து, ஸோ எம்சிசி அந்தந்த ஸ்டேட்டோடைய கவுன்சிலிங் வந்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா வந்து அந்த மாப்பப் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் மறுபடியும் அப்ளிகேஷன் போட வச்சு, ஸோ யார் யாரெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி மார்க்ல இருந்து நீங்க பாஸ் ஆகுறீங்க அப்படின்றத அந்த டைமிங் தான் தெரியும். அதனால வந்து ஸோ நிறைய மாணவர்கள், நிறைய பெற்றோர்கள் இந்த குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து கண்டிப்பா வேலிடா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.